ஹை கைஸ், வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிருங்க. சரி, வீடியோக்குள்ளுக்கு வாங்க. இன்றைக்கி நான் வெளியே போகிறேன். ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்த்து ப்ளஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்டாக 6 மணிக்கு சன்ரைஸை பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கடி இங்கடி நெளிஞ்சிட்டு ஒரு குளியல் போட்டு வந்தாச்சு. அப்படியே சைக்கிள் எடுத்து கிட்டுன்னு ஓடி போயாச்சு. சரி, எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே போய் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே சின்ன சின்ன கடையில் போய் ஊரை சுற்றுவோன்னு பார்த்தா எங்கள் கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் சரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம்ட்டான். உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டம். அந்த கூட்டத்திலேயே 3 மணி நேரம் இருந்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து ஃபுல்லா வெளியே போய் 2 ஐஸ்கிரீம் முழுங்கினால இன்னைக்கு ஃபுல்லா கோல்டுல உட்காந்துருக்கேன். அதுலயே இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுல எச்சி முழுங்கால தொண்டை வேலை வலிக்குது. சரி வாங்க, நேற்று நடந்தது பேசுவோம். அவ்வளோதான். நேராக சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வர நேரம். சிம்மக்குலேருந்து வண்டி வரைக்கும் சைக்கிளை மிதிச்சு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியான உடம்பு வலிகள். அது வேற கண்ணில் வேற நெருப்பு தூக்கி போட்ட மாதிரி எரியுது. அப்படியே மத்தியானத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நல்ல ஒரு உறக்கத்தை போடலாம்னு தான் இருந்தேன், ஆனால் போடலை. அப்படியே மாலை வெளியாக ஃபுட்பால் எடுத்து விளையாட போயாச்சு. வார்ம் அப்லாம் பண்ணிட்டு சாக்ஸு ஷூவெல்லாம் மாட்டிட்டு அப்படியே தனியாக ஒரு ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு விளையாண்டதுல ஃபுல்லாக போச்சு. அப்படியே ஒரு குளியலை போட்டு நைட்டுக்கு மாடிக்கு வந்து பார்த்தா டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் அடிச்சு கரண்ட் போச்சு. அடுத்து சில பல லைட்டிங்கை வச்சு ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்தாச்சு. நைட்டுக்கு புளியோரை சாப்பிட்டு நீங்கள் நாளை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.